வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ். பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னது பார்க்கலாம். நான் மொசரேலா சீஸை வந்து 200 கிராம் எடுத்துருக்கேன். அதை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். பிரெட் ஸ்லைசஸ் வந்து கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு 5 ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஸ்வீட் கார்ன் வந்து 1 டேபிள் ஸ்பூன், கேரட் 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 வெங்காயத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸு இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கை நம்ம வந்து போட்டுக்கலாம். கையாலே கொஞ்சம் நம்ம லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூட நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். அடுத்தது பெப்பர் பவுடர். அடுத்தது நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஸ்வீட் கார்னையும் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி. இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கார்னர்லாம் கட் பண்ணி வச்சுருந்தா அந்த பிரெட் ஸ்லைஸை வந்து நாளாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பிரெட் ஸ்லைஸையும் இதுக்கு நம்ம தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. இதை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த உருளைக்கிழங்குல இருக்க ஈரப்பதமே போதும். இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சு இப்போ பால் மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். கையில் நம்ம ஃபஸ்ட்டு உருட்டிக்கலாம். உருட்டி இப்போ இந்த பால் ஷேப்புக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாலாக உருட்டி எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். கையால் நம்ம பண்ணாலே ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும் நமக்கு. இப்போ கையாலே உருட்டி நம்ம நல்ல ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா மீதி இருக்கிற எல்லா மாவையும் வந்து நம்ம பாலாக ஷேப்பாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த பால்ஸுக்கு செய்யறதுக்கு கோட்டிங் எப்படி பண்ணுறதுன்றது பார்ப்போம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு போட்டுக்கிறேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஈவனாக இதோட ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரொம்ப திக்காகவும் இல்லாத ரொம்ப தண்ணியாக இல்லாத மீடியமான அளவுக்கு நம்ம பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு பாலையும் எடுத்து நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு அது கூட நம்ம இந்த மொசரேலா சீஸை உள்ளே வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி திரும்ப பால் மாதிரி ஷேப்பாக ஊற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸ்லையும் ஃப்ளாட்டன் பண்ணி இது உள்ளே நம்ம சீஸ் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டஃபிங் பண்ணக்குள்ள கார்ன் வெளியே தனியாக வந்ததுன்னா அதை எடுத்து நம்ம உள்ளே வச்சு ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள் உள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து இதில் வந்து நம்ம எப்படி டிப் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைதா மாவில் இந்த கோட்டிங் செஞ்சுருக்கோம். அதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைடும் படுற மாதிரி டிப் பண்ணணும். நம்ம டிப் பண்ண பிறகு நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கலாம்.
மேலே நம்ம எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா இடமும் படுற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த பிரெட் க்ரம்ஸை இது மேலே நல்லா வந்து கோட் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் படுற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கையில் எடுத்து நம்ம ஒரு தடவை நம்ம ரொட்டேட் பண்ணி டைட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திரும்பவும் ஒரு தடவை போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். கையில் நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால எக்ஸ்ட்ராஸ்லாம் கீழே விழுந்துடும். திரும்பவும் நம்ம போட்டு எல்லா சைடும் படுற மாதிரி ஃபுல்லாக நம்ம இப்படி டைட்டன் பண்ண நம்ம எல்லா பிரெட் க்ரம்ஸும் நல்லா பிடிச்சிப்போம். அதில் பாருங்கள் எவ்வளோ இந்த மாதிரி வந்துடும். நல்லா எல்லாம் ஃபில் ஆகி இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள். சீஸ் பாலை வச்சு உள்ளே பொறுமையாக வைக்கணும். ஏன்னா எண்ணெய் வெளியில் அடிக்காத இருக்கும். அதுக்காக எல்லா சைடும் நல்லா வந்து ஃப்ரை ஆகுது பாருங்கள். நம்ம 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை திருப்பி விட்டுக்கலாம். எல்லா சைடும் ஃப்ரை ஆகுற மாதிரி. இப்போ பாருங்கள் நல்லா வந்து கோல்டன் கலரில் வந்துடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். யம்மியான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நல்லா இருக்குது பாருங்கள். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரியே நம்ம மீதி இருக்கிற எல்லா பொட்டேட்டோ பால்ஸையும் போட்டு எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இந்த மொசரல்லா சீஸ் எவ்வளோ நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தான். இது கிட்ஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அன்லிமிட்டட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.